அப்படின்னு சொன்னீங்களே. ஆனா உங்க வீட்டுல இருக்கிற உங்க மனைவியே நான் சேஃப்டியா இல்ல, நான் பாதுகாப்பா இல்ல, எனக்கு இங்கேயே மன கஷ்டமா இருக்கு, நான் 2021 இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச பிறகுல இருந்து இந்த மனுஷன் கிட்ட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஒரே வீட்டுல இருந்தாலும் நாங்க தனித்தனியா தான் இருக்கிறோம், எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா உங்க மனைவியே சொல்லியிருக்காங்க. இப்படின்ட்டு நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க தூக்கிட்டு வருவானுங்க. எதே மாற்றம்னு பேசுற இவனுங்க என்னத்தை தூக்கிட்டு வருவானுங்கன்னா, ஹே உங்க கலைஞருக்கு இத்தனை பொண்டாட்டி இல்லையா அப்படின்னு கேட்பானுங்க. அவனுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அது அந்த காலம். அந்த காலமா இருந்தாலும் இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குன்னா, எப்பவுமே கம்ப்ளைண்ட் யார் ஃபைல் பண்ணுவாங்க, எப்போ ஃபைல் பண்ணுவாங்கன்னா தி அதர் பார்ட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்ப இதுவே உங்களுடைய மனைவி சங்கீதா வந்து கம்ப்ளைண்ட் தராமே நீங்க 3 வச்சுக்கிறீங்க 4 வச்சுக்கிறீங்கன்னா கூட இங்க பிரச்சனை கிடையாது. பட் யாருன்னா ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது பிரச்சனை. அங்க கலைஞர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து யார் மனசையும் கஷ்டப்படல, அவர் 3 இல்ல 10 வச்சுக்கிட்டு இருந்தாலும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தல, யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. சோ யாரும் அவர் மீது வந்து புகாரும் கொடுக்கல. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், அது அந்த காலம். ஏன்னா அந்த காலம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே அப்படிதான் ஒரு உறவு இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். பட் அங்க வந்து யாருமே வந்து புகார் கொடுக்கல, இது வரைக்கும் புகார் கொடுக்கல. ஆனா நீங்க மிஸ்டர் விஜய் எழுந்திருச்சு வந்து புகார் கொடுத்திருக்காங்க. ஏன் டிவோர்ஸ் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. நீங்க ஏற்படுத்திய வலிகளை, ஏற்படுத்திய கஷ்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல இன்னைக்கு பெட்டிஷன்ல போட்டிருக்காங்க.